இந்த ரீடிங்கை 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்த்தீங்க அது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா இட்ஸ் அ டிவைன் மெசேஜ். இட்ஸ் அ லைக் டிவைன்லி அலைன்டு மெசேஜ். என்ன அழகான மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினச்சிட்ருக்கீங்க. அதுக்காக போராடிட்டும் இருக்கீங்க. நீங்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இட்ஸ் லைக் பில்டிங் பிளாக்னால் உங்களையே நீங்கள் செதுக்கிக்கிற சிற்பி. உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் செதுக்கிக்கிறீங்க பிளாக் பை பிளாக். தேவையில்லாத விஷயங்கள் இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான ஆள் தான். ரொம்ப இட்ஸ் லைக் அ நெய் இல்லைனா என்ன சொல்கிறது, அப்பாவி, ரொம்ப அப்பாவி அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கலாம் மனசளவில். பட் உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணணுன்ற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஓரளவுக்கு மெச்சூர்டான பர்சன் தான். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அது உங்கள் தலைவிதி மாற ஆரம்பிச்சிருச்சு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நீ வந்து பட்ட கஷ்டத்தை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீ எவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கேன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் வந்து உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போகிறோம். சேஞ்ச் இன் த பெண்ட். தேவையில்லாத நீங்கள் இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். நீங்கள் வந்து செதுக்கும் போது கீழே விழுந்த துகள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கால்களை பிளாக் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த காற்று, பிரபஞ்சம் கொடுக்க போகிற இந்த காற்று அந்த அந்த துகள்களை எல்லாத்தையுமே உங்கள் பாதத்துலேருந்து தள்ளிட்டு போக போகுது. ஸோ நீங்கள் நடமாட ஆரம்பிக்கலாம். ஸோ பிளாக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக போகுது. எஸ்பெஷலி இந்த இந்த பிளாக்கேஜ் ரிமூவல் என்றைக்கு நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா 12th. அதனால தான் நான் வந்து இந்த ரீடிங்கை 9 and 10 போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் June 12th to 28th உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க, அது நடக்க போகிறது. யூஸ் இட் வைஸ்லி. அதை உங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காற்று அடிக்குது, எல்லாம் பறந்துருச்சு, ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செதுக்கிறேன், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. இட்ஸ் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கான சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து உங்களை மேலே தூக்கி விட நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படும் இல்லையா? நம்ம ஒரு தடுமாறி போகும்போது கீழே விழாமல் பிடிக்கிறதுக்கு, நம்ம ஹைட்டில் இருக்கவங்க நம்மளை இட்ஸ் லைக் ஒரு சின்ன ஒரு புல் பண்ணாங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தங்க உங்களை மேலே இழுத்து விட பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் பிரபஞ்சமே வரலாம், இல்லைனா யாரையாவது அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பலாம். பட் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு சாம்ராஜ்யம் நீங்கள் உருவாக்க நினச்சது உருவாகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நோ ஹோம் லைக்ஸ் ப்ளீஸ். நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம மனசு எங்கே நிம்மதி அடையும்? நம்மளோட கனவுகளை நம்ம அடையும் போது இட்ஸ் லைக் இதுதான்டா நான் நினச்ச வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கனவுல நினச்சது எல்லாமே நனவாக போகுது. இட்ஸ் லைக் பெயின். உங்கள் வாழ்க்கையே இட்ஸ் லைக் உங்கள் கையில் இருக்க பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. நீங்கள் என்ன பெயின் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்டு சோல் நீங்கள். ஒரு சில உண்மைகள் வெளியில் வரனால நீங்கள் இந்த வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட முகத்திரை விலகிடுச்சு ஆல்ரெடி. இனிமேல் தான் விலக போகுதுன்னு இல்லை, உங்களுக்கு தெரியும் யார் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு. அதனால தான் இப்போ வந்து உங்களால் சரியான பாதையை நோக்கி போக முடியுது. ஓகே, இவங்களாம் துரோகிங்க, இந்த பக்கம் போகிறேன்னா என் வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்ருவாங்க, ஸோ இந்த பக்கம் மாற்றி போனால் என் வாழ்க்கை சரியாக போகும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் அதை தான் பற்றி பேசிகிட்ருக்கு. நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போகிறீங்க, அவங்க ஒரு டைரெக்ஷனில் போகிறாங்க. சில பாதைகள் மாறிவிட்டது. யாருக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கும் சரி, யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்கன்னு தெரியும். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, இப்போது பிரிஞ்சு போக போகிறீங்க. அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை, அது காலச்சக்கரமே பார்த்துக்கும். நீங்கள் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. நீங்கள் எங்கேருந்து விலகி போகிறீங்க அப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கெடுதலை பண்ணி சந்தோஷப்படுறது, உங்களை அவமானப்படுத்தி சந்தோஷப்படுறது, உங்களுக்கு ஒரு லாஸை உருவாக்கி நீங்கள் அவ்வளோதான் அழிஞ்சு போயிட்டீங்கன்னு எட்டி பார்க்குறது, இந்த மாதிரி பண்ண அந்த எனர்ஜிங்க கிட்டேருந்துலாம் நீங்கள் விலகி போகிறீங்க. நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள். நீங்கள் இவ்வளோ நாள் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்தீங்க, ஆனால் இப்போ பக்காவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்களோட அடி ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறீங்க. இப்போ அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியல. அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பண்ணாமல் உங்களுக்கு ஒரு லாஸ் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, உங்கள் வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னா இல்லை, ஏன்னா நீங்கள் உஷாராயிட்டீங்க. பிரபஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை கேட்டு நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களால பெருசாக எந்த தாக்குதலுக்கும் உட்படுத்த முடியல. இப்போ எந்த பார்த்து சிரிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஏன்னா பிரபஞ்சம் அவங்கள பார்த்து கை கொட்டி சிரிச்சிட்ருக்காங்க. லிட்டரலாக அதான் நடந்துட்டுருக்கு. என் குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேல்ல, இப்போ வா நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்ருக்காங்க. அதுதான் நடக்குது. பாட்டம் டெக் எனர்ஜியில் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பினஸ், ப்ராஸ்பரிட்டி, என்சான்ட்மெண்ட். அதாவது இது வந்து ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம். அக்காம்ப்ளிஷ்மெண்ட், குட் ஃபார்ச்சூன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் நீங்கள் அடைய போகிறது என்ன அப்படின்னா உங்களோட கனவு உலகம், குட் ஃபார்ச்சூன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்ததில் ரிசர்ச்,
நீங்கள் மட்டும் இதை சாதிக்க போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு லெக் அப் எனர்ஜி இங்கே இருக்குது. நீங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பல ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் மேபி நீங்கள் சூப்பர் டூப்பர் விஷயத்தை ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க, அதனால் பயங்கர ஃபேமஸ் ஆக போகிறீங்க. ஏன்னா இங்கே பிரின்ஸ் எனர்ஜி இருக்குது. எல்லோரும் உங்களை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட். இங்கே பாருங்கள், நீங்கள் சிலையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து சிலையை உருவாக்கி பில்லர்லாம் வச்சு அப்படியே போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எனர்ஜி வேறையாக இருக்கலாம். இங்கே இருக்கிறது ஃபெமினின் எனர்ஜி, இங்கே இருக்கிறது மேஸ்குலின் எனர்ஜி. அதான் சொல்கிறேனே, இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க. உங்களோட இன் யான் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறீங்க. எங்கே வந்து ஹெல்ப் ரிசீவ் பண்ணுமோ அங்கே ரிசீவ் பண்ணுறீங்க, எங்கே உங்கள் பவரை காமிக்கணுமோ அங்கே காமிக்கிறீங்க. அதனால் வர மாற்றம் இட்ஸ் லைக் அ கெமிக்கல் ரியாக்ஷன். பிரபஞ்சம் வந்து பார்க்குறேன், வா என் குழந்தை சமத்தாக செஞ்சுட்டுருக்கு அப்படின்னு பாராட்டி கைத்தட்டி அங்கே வந்து பூமாரி பொழிஞ்சிட்ருக்காங்க உங்கள் மேலே. அதுதான் வந்து செல்வமாக உங்கள் மேலே குமிய போகுது, உங்கள் வாழ்க்கையில் குவிய போகுது. நீங்கள் நிறைய ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் அடித்து தான் வந்து நீங்கள் சக்ஸஸை நோக்கி போக போகிறீங்க. எல்லோரும் படிச்சிருப்பீங்க த அல்கெமிஸ்ட் புக்கு மோஸ்ட்லி. அங்கே பார்த்தீங்கன்னா செல்வம் ஒரு இடத்துல இருக்கும், அங்கே விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பிரபஞ்சம் அவங்கள அங்கே அனுப்புவாங்க. கடைசியில் வந்து பார்த்தா எங்கே தொடங்கினாலும் அங்கேயே அந்த புதையல் இருக்கும். ஸோ அதுதான் பிரபஞ்சம் வைக்கிற ட்விஸ்ட். அந்த பயணத்தை அவங்க மேற்கொள்ளலை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அந்த மெச்சூரிட்டி கிடச்சிருக்காது. இந்த புதையில அங்கேயே இந்த இம்மெச்சூர்டாக அந்த சின்ன பையனாக இருக்கும்போது இந்த புதையல் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை பயணமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருந்திருக்காது. பட் இப்போ உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் அட்டம்ப்ட்ஸ்னால இங்கே பாருங்கள், காலில் செருப்பு இல்லை, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படல, முடிச்சு போட்டு ட்ரை பண்ணிங்க. அவர் தான் இன்னொரு தடவை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சளைக்கலை. அதனால் நீங்கள் இப்போ என்ன மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு அல்கெமிஸ்ட் எனர்ஜி வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்க ஒரு ஆள். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி அல்கெமிஸ்டாக மாறிட்டீங்க. இதனால் நீங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயங்கள்னால இட்ஸ் லைக் அடி மேலே அடி வாங்கி முயற்சி மேலே முயற்சி பண்ணி அப்படியே பக்குவப்பட்டு தங்க மாதிரி மிளறீங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து அந்த புக்கு படிக்கலைன்னா படித்து பாருங்கள். த அல்கெமிஸ்ட், ஐ மீன் பாலோ கோஹிலோ அவங்களோட புக்கு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் ஐ எம் ப்ரொனவுன்சிங் ரைட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பேலன்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது நீங்கள் யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, யார்கிட்டேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுங்க, இன் யானோட பேலன்ஸ் ரொம்ப அவசியம். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி போயிடும், அதை டிப்ளீட் ஆகும். உங்கள் எனர்ஜி உங்களுக்கு தேவையான இடத்துல பயன்படாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆக போகுது. இந்த சமயத்தில் நீ ஹெல்ப் எடுத்தே ஆகணுன்ற பட்சத்தில் நானே பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அடுத்த விஷயத்த ஃபுல் எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த பேலன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்கே ஹெல்ப் எடுக்கணுமோ அங்கே ஹெல்ப் எடுக்கணும், எங்கே வந்து ஹெல்ப் ஸ்டாப் பண்ணிக்கணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். வாரி கொடுக்கவும் கொடுக்காதீங்க, அள்ளி போட்டுக்கவும் போட்டுக்காதீங்க. ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, நான் நிறைய ஹெல்ப் வாங்கிட்டேன், இப்போ நானே பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த சமயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் லைக் ஆல் அபவுட் பேலன்ஸ். அவ்வளோதான் விஷயம். பாத்திரம் அரைஞ்சி பிச்சை போடுங்க, அவ்வளோதான். என்ன விஷயங்களில் மாற்றம் வரும், இல்லைன்னா என்ன பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும்? அஃபீஷியல் பர்சன், யாரோ பவரில் இருக்கவங்க உங்களை வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்களோட காசை திருட ட்ரை பண்ணாங்க. 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று அஃபீஷியல் பர்சன் உங்களை கார்னர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி வந்து உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் திருடிக்க பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து கொட்டுவீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த 2 சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. மேபி அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ண, இந்த அஃபிஷியல் பர்சனும் சரி இந்த ஃபேமிலியும் சரி உங்களை பிளாக் பண்ணுறது. ஏன்னா பாட்டம் டெக் எனர்ஜி லவ்வர்ஸ் உங்கள் காதலை நோக்கி நீங்கள் போகக்கூடாதுன்னு பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர போகிறீங்க. ஏன்னா இங்கே பில்டிங் பிளாக்ஸ், இங்கே ஃபெமினின் இருக்காங்க, இங்கே மேஸ்குலின் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பேர், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் இருக்கீங்க, நீங்கள் நேசிக்கிறவங்களும் அதே அளவு பவருக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அப். இந்த துரோகத்தெல்லாம் நீங்கள் கடந்து வர போகிறீங்க. நிச்சயமாக ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி இங்கே இன்வால்வ்டு. அதாவது பிளாட் பண்ணுறது, பின்னாடி கொடுக்கில் கொட்டுறது, துரோகம் பண்ணுறது, பச்சை துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் கொடுக்க கட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான். இங்கே பிரபஞ்சம் வந்து அவங்க கொடுக்க கட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் இட். ஏன்னா உங்களுக்கு டைம் வந்துருச்சு. இட்ஸ் டைம். பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ். இங்கே வந்து உங்களோட சோல் சிஸ்டர்ஸை தான் நான் பார்க்குறேன். உங்களோட சோல் ஃபேமிலின்னா உங்களோட ஸ்பிரிட் டீம் உங்களோட எப்போவுமே இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுங்கள். யார் துரோகி அப்படிங்கிறத மட்டும் ஸ்மெல் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து உங்களோட
சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேட்னே ட்ரை பண்ணுங்கள். விதியை தான் மாற்ற போகிறோம். ஹை ப்ரீஸ்டஸ் இந்த ரீடிங்கை நீங்கள் 100% நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். உங்கள் விதி மாற போகிறது. பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 9 ஆஃப் காயின்ஸ் ரொம்ப 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 கூடிய சீக்கிரம் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்க சிலருக்கு செல்வம் செல்வாக்கூட இருக்க போகிறீங்க. எவ்வளோ நாள் கேட்டுருவோமா, எதுக்கு அது? ஸோ நீங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு டைம் லைன் கரெக்டாக சொல்ல முடியும். கிளைம் யுவர் எனர்ஜி. வாட் இஸ் அ டைம் லைன்? மிஸ் பண்ண மாட்டேங்க இந்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஏன்னா இந்த கார்டு கீழே விழலை. ஏஸ் ஆஃப் காயின்ஸ் வித்தின் அ மந்த் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை நங்குன்னு தட்ட போகுது. பின்னாடி பைக் சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் லைக் ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் த்ராட்டலில் போகுது. ஸோ இட்ஸ் அ சைன் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை ஸ்பீடப் ஆக போகுது. இட்ஸ் லைக் ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போகிறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையும் இன்னும் ஒரு மாதத்தில் ஃபுல் பிக்கப் ஆக போகிறது. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை இப்பயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். 2 ஆஃப் சோப்ஸ். உங்கள் பிளான், உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட காதல், எதை பற்றியும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. அதே சமயம் என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பார்த்துருங்க. உங்களை கெடுக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி ரகசியமாக வச்சுக்கிறது. பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இது இன்டெசிஷனாக ரகசியமான ஒரு சந்தேகம் வந்தது. பிரபஞ்சம் தெளிவு பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ சீக்ரெட். கீப் இட் ஆஸ் அ சீக்ரெட். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தட்ஸ் கேரண்டீட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.